गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:19 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி இரவு 7:58 மணி வரை சஷ்டி திதி, அதற்கு பின்பாக சப்தமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலையில் 8:36 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய ஒரு சுபமான தினமாக உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் காலை 8:36 மணி வரை பூராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை இன்றைய தினத்துல தவறாம எடுத்து செய்யுங்க. நன்மைகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில என்ன நிலைகள் இருக்கும், பூர்வீகம் சார்ந்த ஒரு சில மனதளவுல விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனநிலைன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். உங்களை குறித்த ஏதாவது ஒரு சில மன வருத்த நிலைகள், தேவையில்லாத விரக்தி நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கலைத்துறையில பணிபுரியக்கூடிய நபர்கள், அதற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இறை ரீதியிலான காரியங்களை இன்றைய தினத்தில் மேற்கொள்ளுங்க. நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல பல வண்ண நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது வீட்டுல தெய்வ காரியங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆன்மீகம் ரீதியிலான சுப காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள், அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் நீங்க தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு மனதளவுல சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இவங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான காரியங்களை எல்லாம் எடுத்து செய்ய சொல்லுங்க.
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சொத்துகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சொத்து சேர்க்கைக்கான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வாகன சேர்க்கைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வ நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படலாம். ஆர்வம் எடுத்து செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது போல உங்களுடைய மாமனார் வேலையாட்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் வெளியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பல புதிதான முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ண நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதுபோல சிறு தூர பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடித ரீதியிலான தொடர்புகளில் ஈடுபாடுகள் இருக்கும். ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு விரக்தியான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்தோடன் பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தார்களுக்கு மனதளவுல சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவங்கள ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த காரியங்களை எடுத்து செய்ய சொல்லுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. படிக்கும்போது கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மற்றபடி பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல
ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள், உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதுபோல நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு மனதளவுல அவங்களை குறித்த விரக்தி நிலைகள், விரக்தியான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆன்மீக காரியங்களை தொடர்ந்து எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்துல மனநிலையில நல்ல மாற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு உடல்நிலை தோற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முகத்தளவுல ஆன்மீக ரீதியிலான கலை நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தெய்வாம்சம் பொருந்திய நபர்களாக இன்றைய தினத்துல நீங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல செயல்பாடுகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல விநாயக பெருமானினுடைய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யுங்க. தன் தாய் வெளியில இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை எல்லாம் இன்றைய தினத்துல பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால இந்த வழிபாடு முறைகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத விரைய செலவுகளை எல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறீங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகள், நண்பர்கள் இந்த மாதிரி யாருக்காவது செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதில் எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கடன்களை அடைக்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஏதேனும் தேவைக்காக கடன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல வியாபாரத்துறையில இருக்கிறீங்கன்னா நல்ல முறையில வியாபாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம், பெறக்கூடிய யோகங்களை எல்லாம் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். வெற்றி நிலைகளை அடையக்கூடிய தினம். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அவங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய
புனித பயணம் சார்ந்த விஷயங்களையும் இன்றைய தினத்துல மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாம புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். தொழில் குறித்த ஈடுபாடுகள், புதிதாக தொழில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடங்கள்ல இன்றைய தினத்துல ஒரு சில மன விரக்திகள் இருக்கலாம். என்னடா இந்த வேலை இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மன விரக்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் வழி நட்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம். உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவுல சின்ன சின்ன கவலை நிலைகள், விரக்தியான சூழல்கள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கலாம். இவங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபட சொல்லுங்க. நல்ல முன்னேற்றங்கள், மனதிற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகள், ஜோதிடம் சார்ந்த தொழில் முயற்சிகள், சித்தா சம்பந்தமான தொழில் முயற்சிகள், இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த தொழில்ல இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது. உங்களுடைய மூதாதையர்கள் வழியிலிருந்து புண்ணியங்கள் எல்லாம் இருக்குதுன்னா அதன் வழியில உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகள், ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு மனதளவுல சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து இவங்களுக்குள்ள ஒரு சில கவலை உணர்வுகள் இருக்கலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்கலாம். ஆன்மீக ரீதியிலான காரியங்கள்ல இவங்களை ஈடுபட சொல்லுங்க. இந்த உறவுகளை ஈடுபட சொல்லுங்க. நல்ல முன்னேற்றம், மனதிற்கு நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான நாட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். இறை ரீதியிலான காரியங்கள்ல ஈடுபாடுகள் கொண்டு செயல்படுவீங்க. புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அது குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி இறை ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். குறிப்பாக மன உளைச்சல்கள், மன விரக்திகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள்ல கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது. மனதளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரும். இறை காரியங்களை மேற்கொண்டு எடுத்து செய்துட்டே இருங்க. இன்றைய தினத்துல மனதளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்றீங்கன்னா கவன நிலைகள் அவசியம். புதிதா எதையாவது செய்யலாம் அப்படின்ற முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல அது குறித்த விஷயங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சார்ந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் உள்ளது. ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராத மாதிரி நாம நடந்து கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான வழிபட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நிறைய பேருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாம பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானது இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையேன்னு பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு நபருக்கு ஒரு சில விஷயங்கள்ல மனதளவுல விரக்தி நிலைகள் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் புரிதல் நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கும். மனைவி, நண்பர்கள், அது போல பார்ட்னர், இவங்க வழியில இந்த மாதிரி உறவு முறைகள் வழியில கொஞ்சம் புரிதலோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்றீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். வெளிநாடு முயற்சிகள்ல நல்ல எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அதிலும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். குறிப்பாக பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத கருத்து மோதல், இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதம்
வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம். அதனால பேசும்போது நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் உள்ளது. இன்றைய தினத்துல புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. வரவுக்கு மேல செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவைக்கு ஏற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சிக்கலான உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வழியில மருத்துவ ரீதியிலான உதவியை நாட வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல முயற்சிகள் இருக்கு, வேலைகள் எல்லாம் தேடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சில விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பணிபுரியக்கூடிய இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.